ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தானாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக எசேக்கியாவுக்கு வந்ததாம். இந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினானாம். எசேக்கியா மிகவும் அழுதானாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்னைக்கு எசேக்கியா ராஜாவை போல நீங்க ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம், விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் எத்தனையோ நலமானதை செய்தேனேப்பா, உமக்காக ஊழியம் செய்தேனேப்பா, மன உத்தமமாய் நடந்தேனப்பா என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார். அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார், அவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், அவர் உங்கள் பாரங்களை மாற்றுவார், அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார், அவர் உங்கள் துக்கத்தின் நாட்களை களிப்பின் நாட்களாய் மாற்றுவார், அவர் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்க ஒருவர் நடந்தால் அது நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். கர்த்தருடைய சமூகத்துல வந்து எப்போ நீங்க விண்ணப்பத்தையும் கண்ணீரையோ சிந்தி விட்டீங்களோ சொல்லிவிட்டீங்களோ அந்த நிமிஷமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்ட தேவனாய், உங்கள் கண்ணீரை கண்ட தேவனாய் இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்னைக்கு எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்த தேவன், எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்த தேவன், எசேக்கியாவை குணமாக்கின தேவன், எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன், இந்த நாள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு இந்த நாளிலும் பதில் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் தானாக நடக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.